ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவி ஃபேமிலி. நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கொரியாவில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் பற்றியும், பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கவுண்டர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒவ்வொரு பஸ் வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து ஃப்ரீ வைஃபை ஜோன் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் கவுண்டர்லேயுமே என்னென்ன பஸ் நிற்கும்னு சொல்லிட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலதில் வந்து ரூட் பஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சிலதில் வந்து நார்மல் பஸ். இப்போ வந்து க்ரீன் கலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பஸ், ரெட் கலரில் போட்டிருக்க எல்லாமே வந்து ரூட் பஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது அந்த க்ரீன் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாசல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், பேக் சைடு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஏறணும், பேக் சைடு வழியாக இறங்கணும். ஸோ நம்ம ஏறும்போது எப்போதுமே ஃப்ரண்ட் கேட் யூஸ் பண்ணுவாங்க, இறங்கும் போது பேக் சைட் கேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரெட் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேட் மட்டும்தான் இருக்கும், பேக் சைடில் கேட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னென்ன பஸ் வருதோ அந்த பஸ்ஸோட ரூட் மேப் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கும், அடுத்தது என்ன ஸ்டாப்புன்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம எந்த ஸ்டாப்பில் நிற்கிறோமோ அந்த ஸ்டாப் மட்டும் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யூ ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாமே வந்து ப்ளூ கலரில் எழுதியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன பஸ்லாம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ நேரத்தில் வருது, டிலே அப்படின்னா எல்லாமே வந்து அதில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த 43ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி. இதில் வந்து இன்னும் 43 சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது. மற்றபடி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலரில் வந்து வேக்கண்ட் இருக்காது. இப்போ கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ரஷ் அந்த அளவுக்கு இல்லாட்டனால ஃப்ரீயாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் ரெட் பஸ்க்குள்ளே தான் போகிறேன். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏறினோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மானிட்டர் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து பஸ் கார்டை வைக்கணும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்லேருந்து ஏறினால ஃப்ரீயாக தான் இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் பட்டன் மெயினாக இருக்கும். ஸோ எங்கே நீங்கள் இறங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாப் நீங்கள் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பஸ் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. இது ரூட் பஸ் அப்படிங்கிறனால எல்லா சீட்டுக்கு பின்னாடியும் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபோனை. அது மட்டும் இல்லாமல் எல்லா பஸ்லையுமே உள்ளே வந்து ஒரு ரூட் மேப் போட்டிருப்பாங்க, இந்த பஸ் எந்தெந்த ஸ்டாப்லலாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டாப்பும் வரும்போது இந்த ஸ்டாப் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து அதில் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்டாப் பட்டன் இருக்கும். இது போல கொரியா பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.